கூடலூரு சாமி காத்து நிற்கும் ஊரு சூரியனும் தலைகுனியும் குழந்தை செல்வம் உயரட்டும் பின்னையும் தொட்டு சிரிக்கும் எங்க ஊரு கூடலூரு எங்க ஊரு கூடலூரு உழைப்பிலே வளரும் ஊரு பெருமையிலே ஸ்கூல்ல முடிச்சு ஜாலியா இருக்குல்லடா? ஆமாண்டா, ஒரு மாசம் லீவ் விட்டு ஜாலியா இருக்குடா. அப்ப வாங்கடா பூரா ஆத்துக்கு போவோம். ஆத்துக்கெல்லாம் போக வேணாம்டா. எதுக்குடா ஆத்துக்கு போக வேணாம்ன்ற? நம்ம நிறைய வாட்டி ஆத்துக்கெல்லாம் போயிருக்கோம்லடா. நம்ம சார் சொன்ன மாதிரி ஏதாவது விழிப்புணர்வான விஷயத்த செய்வோம்டா. என்ன விஷயம் செய்வோம்டா? சமூக விழிப்புணர்வு சம்பந்தமா ஏதாவது பண்ணுவோம்டா. இயற்கையை பாதுகாக்கிறது, போதைப் பொருட்களை தடுக்கிறது, மரங்களை வெட்டுறதை தடுக்கிறது, இது மாதிரி ஏதாவது பண்ணுவோம்டா. நம்ம சார் சொன்ன மாதிரி இப்போ இருந்த சமூக ஈடுபாடோட இருப்போம்டா. சரி, நல்லா இருக்கா, வாங்கடா எல்லாரும் போவோம். தம்பி அந்த டேபிள்ல தூக்கி தம்பி அந்த உட்காரு என்ன பெரியவர் இந்த பக்கம் என்னப்பா மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறதாக சொன்னாங்கப்பா. அதுல ஏன் மாணவனும் வர்றதாக சொன்னாங்க. அதான் பார்க்கலாம் போல இருந்துச்சு, அதான் பார்த்து போலாம் வந்தேன்ப்பா. சரி நான் தெரியுமா இந்த ஏரியோட வட்டச்செயலாள நான் இல்லாம இந்த ஏரியா எதுவுமே நடக்காது. மந்திரி என்ன கேட்டு உள்ள வரணும். சரி 10 நம்ம ஓரமா உட்காரு. ஏதாவது பஞ்சாயத்துன்னு என்னைய கூப்பிடு, நான் வரேன். நன்றிப்பா, பார்த்துமா ஏன் தம்பி வர்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான விழா இங்க நிகழ இருக்கிறது. அதாவது இந்த காலத்துல மாணவர்கள் தங்களுக்குள்ள ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கிட்டு மொபைல் சார்ந்த கேம்ஸ் இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகி அவங்க எந்த ஒரு நினைப்பும் இல்லாம ஒரு சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல நான் என்னோட மாணவர்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, இந்த கோடை விடுமுறை நீங்க வித்தியாசமா பயனுள்ள வகையில பிரயோஜனமா கழிக்கணும். மற்ற பசங்க மாதிரி மொபைல் கேம் அப்படி இப்படி நீங்க போயிடாம சமுதாய விழிப்புணர்வோட சமுதாயத்துக்கு தேவையான நல்ல காரியங்களை நீங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நான் மாணவர்களுக்கு அட்வைஸ் பண்ணேன். அதே மாதிரி என்னோட மாணவர்கள் இந்த லீவ்ல பாத்தீங்கன்னா மற்ற பசங்களோட சேராம வேற எந்த வெட்டித்தனம் வேலையும் பண்ணாம பிரயோஜனமான காரியங்களை சமூக விழிப்புணர்வோட நல்ல நல்ல காரியங்களை பண்ணியிருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு பரிசீலிக்கிறதுக்காக நாங்க மந்திரியை இன்வைட் பண்ணியிருக்கோம். இந்த எளிமையான விழாவுக்கு அவர் வருவாரான்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இருந்தாலும் நம்ம விழாவை ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? இந்த விழா எளிமையா இருந்த போதிலும் அதுக்கு பெரிய மனசோட சம்மதித்து வரேன்னு சொன்ன நமது மத்திய அமைச்சர் தான் வந்து விட்டார். அனைவரும் கரமோசை எழுப்பி அவரை நம்ம கௌரவிப்போம். எனது அன்பு செல்லங்களாகிய மாணவர்களே, தங்கங்களே, வித்தியாசமா உங்களை நீங்க வடிவமைச்சுக்கிட்டு இந்த லீவுல எவ்வளவோ சமூக விழிப்புணர்வுல காரியங்களை செஞ்சிருக்கீங்க. நீங்க என்னென்ன நல்ல காரியம் பண்ணீங்கன்னு நம்ம மதிப்பிற்குரிய நம்ம மினிஸ்டர் ஐயா மந்திரி சார்ட்ட சொல்லுங்க. வணக்கம் ஐயா, என் பெயர் சார்தி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த கோடை விடுமுறையில் நான் மரங்களை பற்றியும் மரங்களின் நன்மைகளை பற்றியும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். ஆலமரத்தோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. குறிப்பாக அந்த ஆலமரத்தோட நன்மைகளை பற்றி முன்னோர்கள் நிறைய சொல்லியிருக்காங்கய்யா. இந்த ஆலமரம் இல்லாட்டி என்னென்ன பாதிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை எடுத்து சொன்னேன்யா. இதே நான் கோடை விடுமுறை செஞ்ச ஒரு சமூக செயல்பாடு. வணக்கம் ஐயா, என் பெயர் விஸ்வா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த விடுமுறை நாட்களில் நான் செஞ்ச செயல்கள்: ஐயா, இயற்கை விவசாயத்தையும் விவசாயிகள் படும் கஷ்டத்தையும் அதிலிருந்து விடுபட்டு நல்வாழ்க்கை வாழ்றதுக்கு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன். ஐயா, இதே நான் விடுமுறையில் செய்த சமூக செயல்பாடுகள். நன்றி ஐயா.
வணக்கம் ஐயா, என் பெயர் கவிவரன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இந்த விடுமுறையில் செய்த சமூக செயல்பாடு மதுவினால் ஏற்படும் தீமையை பற்றியும், குடும்பங்களில் ஏற்படுற பிரச்சனையை பற்றியும், மது அடிமையிலிருந்து விடுபட்டு நல்வாழ்வு வாழ்வதற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். இதுதான் நான் கோடை விடுமுறையில் செய்த சமூக செயல்பாடு. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, என் பேர் லித்திக்ராஜ். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். வணக்கம் ஐயா, என் பேர் தீனா. 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் கோடை விடுமுறையில் செய்த செயல்பாடுகள், நம் சமுதாயத்தில் போதை பழக்கத்தினால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. நம் அரசாங்கத்தில் நிறைய சலுகைகளும் ஸ்கீம்களும் உள்ளது. போதை பழக்கத்தில் இருந்து விடுபட விரும்புபவர்களுக்கு மருத்துவ ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஆலோசனை மையம் ஒவ்வொரு ஊரிலும் அமைக்க வேண்டும். அவர்களின் தினசரி சம்பளத்தில் பகுதி ரூபாயை ஊக்கத்தொகையாக கொடுத்து ஊக்கமளிக்க வேண்டும். இதனை அரசாங்கத்திற்கு மனுவாக மக்களுக்கும் விழிப்புணர்வாக கூறினேன். இதுதான் நாங்கள் கோடை விடுமுறையில் செய்த சமூக செயல்பாடு. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. ஒரு பள்ளியோட தலைமை ஆசிரியரா எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பை நிறைவேற்றுற மாதிரி எங்க மாணவர்களால இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கும் நினைச்சேன். எங்க மாணவர்களுக்கு சில காரியங்களை சொன்னேன், அவங்களாம் செஞ்சாங்க. இந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் முறையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாணவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த பரிசு வாங்கிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த பரிசு வாங்க உறுதுணையா இருந்த ஆசிரியர் எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வெறுமனே பாடத்திட்டம் மட்டுமே படிச்சுட்டு வர்ற இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு சமூக சிந்தனையும் இருக்கணும் அப்படின்ற ஒரு சமூக சிந்தனையை உருவாக்கி கொடுத்த நம்ம தலைமை ஆசிரியர் ஜான் ஐயா அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் உங்களை போல ஒரு காலத்துல மாணவராக இருந்து வந்தவன் தான். நான் இந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலைமைக்கு வந்ததுக்கு முதற் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆசிரியர்கள் தான். ஆசிரியர்கள் கல்வி சம்பந்தமா கொஞ்சம் கோபமாகவும் கடுமையாக நடந்துக்கிட்டாங்கன்னா அதை நீங்க தவறா எடுத்துக்கிற கூடாது. அப்படி ஆசிரியர் சொல்றத நீங்க நல்ல வழிகாட்டியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் என்னை போல உயர்ந்த பதவிக்கு வரலாம். நான் உங்களை போல ஒரு எளிமையான கிராமத்துல ஒரு ஏழை வீட்டு பையனா ஒரு அரசு பள்ளியில படிச்ச மாணவன் தான் நானும். என்னால இந்த உயர்ந்த நிலைக்கு வர முடியறப்ப உங்களாலையும் கண்டிப்பா முடியும். ஆசிரியர்களுக்கு எல்லா மாணவர்களுமே அன்புள்ள மாணவர்கள் தான். இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஆசிரியர்களுக்கு எல்லா மாணவர்களுமே அன்புள்ள மாணவர்கள் தான். நன்றி. என்ன பேச சோமா வரீங்க? என்ன பேசு? உங்க மாணவர் யாரும் பேசுவாங்க இல்லையா? பரிசு வாங்குறது என் மாணவர் இல்லப்பா. அங்க பரிசு கொடுத்துட்டு இருக்காருல மந்திரி, அவர் தான் என் மாணவர். அப்படியா? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பது கோபத்தால் அல்ல, வைரத்தை பட்டை தீட்டினால்தான் அது ஒளிரும். ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பதால் அன்பில்லை என்று அர்த்தம் இல்லை. அனைத்து மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு அன்புள்ள மாணவர்கள்தான்.